மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலிங்கம்பட்டியில் உள்ள வீட்டில் தடுமாறி விழுந்ததில் தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாக அவரது மகன் துரை வைகோ தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர் வெற்றிவேலின் இல்ல திருமண விழா நாகர்கோவிலை அடுத்த இடால்குடி பகுதியில் நடைபெற்றது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆகியோர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் துரை வைகோ மட்டும் பங்கேற்றார். மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்ட துரை வைகோ தனது தந்தை வீட்டில் தடுமாறி விழுந்ததில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் சிகிச்சைக்கு சென்னை சென்றிருப்பதால் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க இயலவில்லை என்றும் கூறினார். சிறிய அளவில் அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாகவும் துரை வைகோ கூறினார். இரவு எதிர்பாராத விதமா ஒரு விபத்து வீட்டில் விழுந்து ஒரு தோள்பட்டையில பிராக்சர், உடனே அறுவை சிகிச்சை சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதுனால அவரை இன்னைக்கு காலையில் மறுபடியும் இன்னைக்கு தூத்துக்குடியிலிருந்து ஏற்பட்டது இன்னைக்கு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பிட்டார். அவருக்கு அந்த தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அந்த வலி அவருக்கு தெரியல, அந்த உடல்ல அந்த பிராக்சர் பண்ணது வலி அவருக்கு பெருசா தெரியல. ஐயோ, நம்முடைய வெற்றிவேலுடைய கல்யாணத்துக்கு நான் போக முடியாது, அந்த ஒரு மன வருத்தம். இன்னைக்கு நீங்க அந்த கல்யாணத்துக்கு நீங்க போக முடியல, மற்றபடி இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா நடக்கும்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்திட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. சென்னையில் அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 9:30 மணியளவில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், பல்வேறு அணிகளைச் சேர்ந்த தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கின்றனர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் புதிய நிர்வாகிகள் நியமனம், புதிய கட்சியில் சேர்ந்தவர்களுக்கு பதவிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற இருப்பதால் இந்த ஆலோசனைக் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும் என்றும், அடுத்த 24 மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட சற்று குறையக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்ததாகவும், அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 38 டிகிரி செல்சியஸாக பதிவானதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் இன்று சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும், மத்திய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வடக்கு அந்தமான்